Hi students, 11th biology annual exams kana topmost 5 marks தான் பார்க்க போறோம். ஸோ குயிக்காக கொஷின்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் புக் பேக்கில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கொஷின்ஸ் வந்து நல்லா படிச்சிருங்க. 9 and 10 வந்து நல்லா படிச்சிருங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கிராம் சாய்மேற்று முறை இது வந்து ப்ரைமரியாக படிச்சிருங்க. ஸோ அதர்வைஸ் இல்லை எனக்கு 5 மார்க்ஸே மிஸ் ஆகக்கூடாது அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு 5 மார்க்ஸ் வந்து என்ன பண்ணி வச்சுங்க படிச்சு வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சாப்டர் 2. ஸோ சாப்டர் 2ல் பார்த்தீங்கன்னா இந்த 9th 5 மார்க்ஸ் வந்து நல்லா படிச்சு வச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆஞ்சியோஸ்பம் ஜிம்னோஸ்பமோட வேறுபாடுகள் இந்த கொஷின்ஸ் வந்து நல்லா பாருங்கள். ஸோ இங்கேயும் எனக்கு வந்து 5 மார்க்ஸ் மிஸ் ஆகக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இந்த தேர்ட் 5 மார்க்ஸ் ஸ்டீலோட வகைகள் படிச்சுருங்க. இதுலேருந்து நமக்கு வந்து டயக்ராம் கொஷின் கூட என்ன பண்ணலாம் கேட்கலாம். ஸோ அதுக்கடுத்து தேர்ட் லெசன் வந்தீங்கன்னா இந்த 5 and 10 மோஸ்ட்லி இது வந்து 3 மார்க்ஸில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிகமாக இங்கே வந்து நமக்கு 5 மார்க்ஸ் வந்து இதில் கேட்க மாட்டாங்க. ஒரு சில டைம் வந்து வேணால் இது வந்து 5 மார்க்ஸில் இருக்கலாம். அதனால் இந்த 8, 10 வந்து நல்லா பார்த்து வச்சுங்க. ஸோ அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த இலை அடுக்கமைவு டைப்ஸ் ஆஃப் பில்லோடெக்ஸ் இது வந்து என்ன பண்ணி வச்சுங்க நல்லா படிச்சு வச்சுங்க. நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஈவன் பப்ளிக் எக்ஸாம்ஸில் இருக்கிறப்பே நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து சாப்டர் 4 வந்தீங்க அப்படின்னா இந்த சூழ் ஒட்டுமுறையோட வகைகளை வந்து நல்லா படிச்சுங்க. அதிகமாக பார்த்தீங்கன்னா இதுதான் கேட்டிருக்காங்க. அப்போ டைப்ஸ் ஆஃப் பிளாசன்டேஷனு. ஸோ அதற்கு அடுத்து அந்த கூட்டுக்கணி திரள்கணி இது வந்து பார்த்துங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த 8 5 மார்க்ஸ் வந்து நல்லா பாருங்கள் சரிங்களா. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சதைக்கணிகளோட வகை அதான் அந்த சதைக்கணிகள்னு இருக்கும் சரிங்களா. முடிஞ்சால் பாருங்கள் அல்லது இந்த ஃபஸ்ட்டு இந்த 5 மார்க்ஸ் வந்து நல்லா படித்து வச்சுங்க. அதுக்கடுத்து சாப்டர் 5 வந்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கலைச்சொல் விளக்கம் வந்து கேட்கலாம். அதனால் இந்த ரெண்டு படிச்சுங்க 9 and 10 அல்லியம் சீப்பா டாட்ரோமட்டல் அது ரெண்டையும் நல்லா படிச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து 5 மார்க்ஸ் அதிகமாக மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த பொட்டானிக்கல் டிஸ்கிரிப்ஷன் தான் கேட்பாங்க. அதனால் அது வந்து நல்லா பார்த்துங்க சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து சாப்டர் 6. ஸோ சாப்டர் 6 வந்தீங்கன்னா இந்த 3 5 மார்க்ஸ் இதை படித்தாலே போதும். 8, 9, 10 இந்த 3லேருந்து தான் நமக்கு வந்து 5 மார்க்ஸ் வந்து அது வரும். அதிகமாக இங்கே இன்டீரியர் 5 மார்க்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது சரிங்களா. பிளான்ட் செல், அனிமல் செல், ப்ரோகேரியோட்டிக், யூகேரியோட்டிக், பிளான்ட் செல்லோட டயக்ராம் இதுதான் அதிகமாக இருக்குது. மற்றபடி அங்கே 5 மார்க்ஸ் வந்து அதிகமாக இல்லை. அதுக்கடுத்து சாப்டர் 7 வந்தீங்க அப்படின்னா இந்த 11th கொஸ்டின் டிஃபரன்ஸ் பிட்வீன் மைட்டாசிஸ் மியாசிஸ் இது வந்து நல்லா பாருங்கள். இதுதான் நமக்கு வந்து 5 மார்க்ஸில் இங்கே உண்டு சரிங்களா. மற்றபடி அதிகமான கொஷின்ஸ் இல்லை. அப்படி இல்லை அப்படின்னா இந்த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் மைட்டாசிஸ் இது வேணால் என்ன பண்ணலாம் 5 மார்க்ஸில் வந்து கேட்கலாம். ஸோ அதை வந்து பார்த்துருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 8th லெசனு. ஸோ 8th லெசன் கன்ஃபார்மாக நீங்கள் படிக்க வேண்டியது இந்த ரெண்டு படித்தாலே போதும். 9th 5 மார்க்கும் 10ம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த 9 தான் அதிகமாக 5 மார்க்ஸில் வந்து கேட்பாங்க. இந்த 10 வந்து 3 மார்க்ஸில் டைப்ஸ் ஆஃப் RNA அப்படின்னு சொல்லி கேட்டுருவாங்க. அதனால் இது வந்து நல்லா பார்த்து வச்சுங்க. இதை பார்த்தாலே போதும். நீங்கள் வந்து 5 மார்க்ஸ் வந்து ஈஸியாக உங்களால் அட்டன் பண்ண முடியும். அதுக்கடுத்து 9th லெசனில் தான் கொஞ்சம் 5 மார்க்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது சரிங்களா. இந்த 9 and 10 புக் பேக்கில் இருக்கிறத நல்லா பார்த்து வச்சுங்க. ஸோ இன்டீரியர் 5 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நமக்கு இங்கே டயக்ராம் வச்சு கேட்கலாம். இந்த புறத்தோல் திஸ்தோப்போட பணிகள் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நல்லா பார்த்துருங்க. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எபிடெர்மல் மல்டி சிஸ்டம். அதுக்கடுத்து டைப்ஸ் ஆஃப் வாஸ்குலர் பண்டில் இதை வச்சு நமக்கு வந்து டயக்ராம் கொஷின் வந்து கேட்கலாம். திறந்த வாஸ்குலர் கட்டுரை, மூடிய வாஸ்குலர் கட்டுரை இந்த மாதிரி கேட்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 10th லெசனு. ஸோ 10th லெசன் வந்தீங்கன்னா இந்த ஒரு 5 மார்க்ஸ் தான். சாற்றுக்கட்டை, வைரக்கட்டை, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹார்ட்வுட்டு சாஃப்ட் ஃபுட்டுன்னு இருக்கும். ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணிடுங்க நல்லா பார்த்துருங்க. ஸோ இதை படிச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியான கொஷின் தான். கண்டிப்பாக அந்த 5 மார்க்ஸ் வந்து என்ன பண்ணிடலாம் அட்டன் பண்ணிடலாம். ஸோ அதுக்கடுத்து 11th லெசனு. ஸோ 11th பார்த்தீங்கன்னா புக் பேக் நமக்கு வந்து நிறைய இருக்காது. இன்டீரியர் 5 மார்க்ஸ் தான் சரிங்களா. இன்டீரியரில் பார்க்குறப்ப இந்த எக்ஸ்பெரிமெண்ட் கொஷின் படிச்சுருங்க. நமக்கு வந்து ப்ராக்டிக்கல் அப்போ படிச்சிருப்போம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு ஆஸ்மாஸ்கோப் சோதனை சரிங்களா, பொட்டேட்டோ ஆஸ்மாஸ்கோப் இது வந்து நல்லா பார்த்துருங்க. அதுக்கடுத்து நீராவி போக்கோட வகை சரிங்களா, இது வந்து நல்லா படிச்சுருங்க. இந்த 4th இது ரெண்டுத்துலேருந்து தான் அதிகமாக வரும். கேட்டாங்கன்னா இதுதான் கேட்பாங்க. அதுக்கடுத்து அந்த எக்ஸ்பெரிமெண்ட் வச்சு தான் 5 மார்க்ஸ் இருக்கும். அதுக்கடுத்து 12th லெசன் வந்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு 5 மார்க்ஸ் தான். ஆஞ்சியோஸ்பர்மங்களில் பூச்சி உண்ணும் உணவூட்டும் முறை சரிங்களா, இந்த 10th கொஷின் இது வந்து என்ன பண்ணுறாங்க நல்லா பார்த்து வச்சுங்க. ஸோ அதர்வைஸ் இன்டீரியர் 5 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த நைட்ரஜன் சைக்கிள் இது வந்து என்ன பண்ணுறங்க நல்லா படித்து வச்சுங்க சரிங்களா. இதுதான் அதிகமாக கேட்பாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா 13th லெசனு. ஸோ 13th பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து புக் பேக் அதிகமாக இருக்காது. ஆனால் இன்டீரியர் நிறையா இருக்கும். சைக்கிள் வச்சு எதனாச்சும் ஒரு கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. C2 சுழற்சி, இந்த கால்வின் சைக்கிளு. ஸோ இது வந்து நல்லா பாருங்கள். நான் வந்து என்னால் எழுத முடியும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா படித்து வச்சுங்க. அதேமாதிரி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கொஷினும் இங்கே இருக்குது. இந்த லெசனில் தான் 5 மார்க்ஸ் வந்து நமக்கு நிறையா உண்டு. கண்டிப்பாக 5 மார்க்ஸ் வந்து 13, 14 இதுலேருந்து ஒரு 5 மார்க்ஸ் வந்து உண்டு. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா 5வது லெசன்லேருந்து ஒரு 5 மார்க்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க கேட்பாங்க. அதுக்கடுத்து 6வது லெசன்லேருந்து ஒரு 5 மார்க்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க கேட்குறாங்க. ஸோ இதிலே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 3 5 மார்க்ஸ் வந்து வந்துடும்.
மீதி ஒரு 5 மார்க்ஸ் தான் எய்தரா அந்த லெசன்ஸ் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகும் சரிங்களா. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன்லாம் படிக்க ட்ரை பண்ணி வச்சுங்க. அந்த சைக்கிள்ஸ் எல்லாமே பார்த்து வச்சுங்க. இந்த ஒளி சுவாசம் இருள் சுவாசம் இது எல்லாமே என்ன பண்ணுங்க நல்லா பாருங்கள். ஸோ அதுக்கடுத்து 14வது லெசனு 14லேயும் அதே மாதிரி தான். புக் பேக் வந்து என்ன இருக்காதுன்னா அதிகமாக இருக்காது. ஸோ இருந்துச்சுன்னா இந்த 9th கொஷின் மட்டும் குளுக்கோஸுடைய மாற்று வழிப்பாதை அதுதான் அதிகமாக கேட்குறாங்க. பப்ளிக் எக்ஸாம்ஸ் இருக்கிறப்பயுமே அதுதான் கேட்பாங்க. ஸோ அதனால் அது பார்த்துங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கிளைக்காலிசிஸு கிரப் சைக்கிள். ஸோ கிரப் சைக்கிளுக்கு வேறு நேம்லாம் இருக்குது. சிஎஸ்சி டிசிஏ இந்த மாதிரி இருக்கும், அது பார்த்துருங்க. அதே போல் இந்த கிரப் சைட்ஸோட முக்கியத்துவம், பென்டோஸ் பாஸ்பேட்டோட முக்கியத்துவம். ஸோ இந்த 4 5 மார்க்ஸ் பாருங்கள். இந்த 4ல் ஃபஸ்ட்டு 2 இம்பார்ட்டன்ஸாக பாருங்கள். எனக்கு மிஸ் ஆகக்கூடாதுன்னு நினச்ச ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இந்த 3 and 4 வந்து பார்த்துருங்க. ஸோ லாஸ்ட் லெசனு. ஸோ லாஸ்ட் லெசனை பொறுத்த வரைக்கும் இந்த சைட்டோகைனோட வாழ்வியல் இழிவு இது வந்து புக் பேக் இருக்குது. ஸோ அதர்வைஸ் இன்டீரியராக கேட்குன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆக்சினு அதுக்கடுத்து ஜிப்ரலின் இது ரெண்டும் வந்து நல்லா படித்து வச்சுங்க. இதோட ஃபிசியாலஜிக்கல் அந்த இதுதான் கேட்பாங்க, எஃபெக்ட் தான் கேட்பாங்க. அதனால் இதில் வந்து நல்லா பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சுவாலஜி. ஸோ சுவாலஜியில் ஃபஸ்ட் லெசன் வந்தீங்க அப்படின்னா புக் பேக்கு. ஸோ புக் பேக்கில் இந்த 11 12 இந்த கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணுங்கள் பாருங்கள். 11 14 இந்த 2 கொஷின்ஸ் வந்து நல்லா பார்த்து வச்சுங்க. ஸோ அதர்வைஸ் இன்டீரியர் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த பாரம்பரிய வகைப்பாட்டுக்கான கருவி இதுதான் சரிங்களா. டாக்ஸானமிக்கல் டூல்ஸு அதை வந்து பார்த்துருங்க. அதுக்கடுத்து செகண்ட் லெசன் வந்தீங்கன்னா புக் பேக். மோஸ்ட்லி சுவாலஜியில் புக் பேக் 5 மார்க்ஸ் வந்து அதிகமாக இருக்காது, இன்டீரியர் 5 மார்க்ஸ் தான் இருக்கும் சரிங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் லெசனில் புக் பேக்கு தான் இருக்காது. இன்டீரியர் பார்த்தீங்கன்னா இந்த கார்டேட்டு நான் கார்டேட்டு, முதுகு நான் உடையது முதுகு நான் அட்டுறது இது வந்து அதிகமாக கேட்டிருக்காங்க. அது வந்து நல்லா படித்து வச்சுங்க. அதுக்கடுத்து இந்த நெடேரியா பண்பு ஆர்த்தோபோடா இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று கொடுத்து கேட்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த கார்டேட்டு நான் கார்டேட்டு படிச்சுங்க. அதுக்கடுத்து தேர்ட் லெசன் வந்தீங்கன்னா இங்கே இந்த புக் பேக்கில் இருக்கக்கூடிய 5 மார்க்ஸே தான். இந்த இனிப்பு திசுக்களோட வகைப்படுத்தி அதோட வகை, இன்னொன்று எபித்திலியம். ஸோ இந்த 12வது கொஸ்டின் வந்து என்ன பண்ணுறீங்க நல்லா பார்த்து வச்சுங்க. அதுதான் அதிகமாக 5 மார்க்ஸில் வந்து கேட்பாங்க. ஸோ இன்டீரியர் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இது ரெண்டு தான், தசி திசுவோட வகை அதுக்கடுத்து எபித்திலியம்னா என்ன இதுதான் இருக்கிறது. அதுக்கடுத்து 4th லெசன் வந்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே 5 மார்க்ஸ் கொஞ்சம் இன்டீரியரில் நிறையா இருக்கும். புக் பேக்கில் பார்த்தீங்கன்னா இந்த தவளையை வச்சு தான் நமக்கு வந்து கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ 27 28 வந்து மஸ்ட்டு நல்லா படித்து வச்சுங்க. அதர்வைஸ் எனக்கு மிஸ் ஆகக்கூடாதுன்னா 29 30 பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த 27 28 பார்த்தாலே போதும். இதுலேருந்து ஏதாச்சும் ஒரு 5 மார்க்ஸ் நமக்கு வந்து வரும். தவளையை பற்றி நல்லா படித்து வச்சிங்க சரிங்களா. தவளையோட அந்த படம் இருக்கும் சரிங்களா, புறத்தோற்றம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், அதை வந்து நல்லா பார்த்து வச்சிங்க. ஸோ அதுக்கடுத்து 5th லெசனு. ஸோ 5th லெசன் வந்தீங்க அப்படின்னா இதில் புக் பேக் அதிகமாக இல்லை, ஆனால் இன்டீரியர் கொஸ்டின் தான் இருக்கும். ஸோ இன்டீரியர் வரும்போது இந்த சிறுகுடலில் உணவு சேர்த்தல் சரிங்களா, ஸ்மால் இன்டெஸ்டைன் டைஜஷன் அது வந்து என்ன பண்ணுறேங்க நல்லா பார்த்துருங்க. அதர்வைஸ் இந்த வாய்க்குழியில் உணவு செரித்தல் இதை வந்து நல்லா பார்த்துங்க. அதுக்கடுத்து 6th லெசன் வந்தீங்கன்னா உச்சுவாசம் வெளிச்சுவாசம் இருக்கும், அதுதான் 5 மார்க்ஸில் இருக்கிறது. அது வந்து நல்லா பார்த்துங்க. இன்ஸ்பிரேஷன் எக்ஸ்பிரேஷன் இருக்கும், அது நல்லா பார்த்துருங்க. அதுக்கடுத்து இந்த ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட் அதோட சிக்கல்கள் இது நல்லா பாருங்கள். புகைப்படத்தினால் ஏற்படக்கூடிய விளைவுகள் இது ஜென்ரலாகவே நம்ம என்ன பண்ணிடலாம் எழுதிடலாம். ஸோ ஜென்ரலாக கேட்குன்னா அந்த 5 மார்க்ஸ் வந்து கேட்பாங்க, அதை வந்து பார்த்துருங்க. ஸோ சாப்டர் 6ல் இந்த 26 சரிங்களா, அதான் ஆக்சிஜன் கடத்தலில் இருக்கக்கூடிய சிக்கல்கள். அதுக்கடுத்து 7th லெசனு. ஸோ 7th லெசன் வந்தீங்க அப்படின்னா புக் பேக் வந்து நமக்கு கம்மியாக தான் இருக்கும். 7th லெசனில் பார்த்தீங்கன்னா இந்த 20 22 இது வந்து நல்லா பார்த்து வச்சிங்க சரிங்களா. இதுலேருந்து தான் நமக்கு வந்து 5 மார்க்ஸ் வரும். அதே தான் இங்கேயும் நமக்கு வந்து கொடுத்துருப்போம், இந்த இதே துடிப்பு தோன்றல் இது எல்லாமே அது வந்து நல்லா பார்த்து வச்சிங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 8th லெசனு. ஸோ 8th லெசன் வந்தீங்கன்னா கிட்னியோட டயக்ராம் இதெல்லாமே இருக்கும், அதை வரைஞ்சி பார்த்துருங்க. சப்போஸ் அதுலேருந்து நமக்கு வந்து 3 மார்க்ஸ் கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணலாம் கேட்கலாம் சரிங்களா. அதே போல் இது வந்து 25 வந்து 3 மார்க்ஸ் தான், புரோட்டோநெப்ரிடியா மெட்டாநெப்ரிடியா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெஃப்ரானோட ஸ்ட்ரக்சர் இருக்கும், இது வந்து என்ன பண்ணுறேங்க நல்லா பார்த்துங்க. இது வந்து 5 மார்க்ஸில் கேட்பாங்க. அதே மாதிரி கிட்னியோட டயக்ராம் இது எல்லாமே பார்த்துங்க. ஸோ அதுக்கடுத்து 9th லெசன். ஸோ 9th லெசன் வந்தீங்கன்னா நமக்கு 5 மார்க்ஸ் கொஞ்சம் நிறையா இருக்கும். இந்த தொடர் உடற்பயிற்சியோட நன்மைகள் 36, ரெகுலர் எக்ஸசைஸோட பெனிஃபிட் இது வந்து நல்லா பார்த்துருங்க. அதுக்கடுத்து ஸ்கெலட்டல் சிஸ்டத்தோட அந்த ஃபங்க்ஷன்ஸ்னு இருக்கும் சரிங்களா, அதை வந்து நல்லா பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீண்டமைந்த மாதிரி எலும்பு இது வந்து 3 மார்க்ஸில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த டயக்ராம் வந்து என்ன பண்ணி வச்சுங்க நல்லா வரைஞ்சி பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து 10th லெசனு. ஸோ 10th லெசன் வந்தீங்க அப்படின்னா நியூரோனோட அமைப்பு அது படம் வரைஞ்சி விவரின்னு கேட்கலாம்,
அல்லது வந்து படம் மட்டும் கேட்கலாம். அதே மாதிரி இன்னொரு 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரெஃப்ராக்டிவ் எரர்ஸ், கண்ணின் ஒளிவிலகல் குறைபாடு அது வந்து பார்த்து வச்சுங்க. கண்ணோட டயக்ராம் எல்லாமே வரைஞ்சி பார்த்து வச்சுங்க. ஸோ இதில் வந்து புக் பேக்கு கொஞ்சம் நமக்கு வந்து கம்மியாக தான் இருக்கும். சரியா? கோன் அண்ட் ராடு செல்ஸ் கூட ஒரு சில டைம் 5 மார்க்ஸில் இருக்கலாம். ஆனால் அது அதிகமாக 3 மார்க்ஸில் தான் இருக்கும். சரிங்களா? கூம்பு மற்றும் குச்சி செல்கள், குச்சி அண்டு கூம்பு செல்கள் இருக்கும். அதுக்கடுத்து 11th லெசனு. ஸோ 11th வந்தீங்கன்னா நமக்கு வந்து ஹார்மோன்ஸ் வச்சு கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இங்கே வந்து நமக்கு 3 மார்க்ஸ் தான் அதிகமாக என்ன பண்ணலாம், எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ 5 மார்க்ஸ் வந்து அதிகமாக இருக்காது. ஸோ அதனால் அந்த லெசன்ஸ் வந்து விட்டுருங்க. இல்லை எனக்கு வந்து மிஸ் ஆகக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா அந்த ஹார்மோன்ஸோட பணிகள் இருக்கு பாருங்க, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஹார்மோன்ஸ், இதை வந்து என்ன பண்ணுறேங்க, நல்லா படிச்சுங்க. 3 மார்க்ஸில் எதனாச்சும் ஒரு டிசீஸ் கொடுத்துட்டு அது எதனால், எந்த ஹார்மோன் குறைபாட்டினால ஏற்படுதுன்னு கேட்பாங்க. ஸோ லாஸ்ட் லெசன் கண்டிப்பாக நமக்கு ஒரு 5 மார்க்ஸ் வந்து உண்டு, எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பட்டுப்புழுவோட பொருளாதார முக்கியத்துவம் இது எல்லாமே படிச்சுங்க. அதே மாதிரி பட்டுப்புழுவோட வாழ்க்கை சுழற்சி, பேம்பாக்ஸ் மோடியோட லைஃப் சைக்கிள், இது வந்து நல்லா படிச்சுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா MOIT. ஸோ இதை வந்து என்ன பண்ணுங்க, நல்லா பாருங்கள். ஸோ புக் பேக்லேயும் அதுதான் இருக்கும். அந்த 20, 21, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 23. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே நல்லா பாருங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 28, 29, 30. ஸோ இந்த 5 மார்க்ஸ் எல்லாமே என்ன பண்ணுங்கள், பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து இன்டீரியர் 2 மார்க் 3 மார்க்ஸ் இது எல்லாமே என்ன பண்ணுவோம், அப்டேட் பண்ணுவோம். ஸோ நம்ம வீடியோவை ஒரு லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.